நமஸ்காரம். வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். நான் பெரிய நாயகி. நிறைய பேரு அதாவது ஹவுஸ் கிளென்சிங் எப்படி பண்றது, இப்போ அரகஜா வீடியோ போட்டனால எல்லாரும் கேக்குறாங்க, அரகஜா நெத்தியில வைக்கிறோம் நம்ம பாடி கிளென்ஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கெல்லாம் அந்த வீட்டோட டோர்ஸ்க்கெல்லாம் போட்டு வச்சா கிளென்ஸ் ஆகுமா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஏதாவது பர்சனலா மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க. ஸோ அது அதாவது நம்ம நெத்தியில வைக்கிறதுங்கிறது வேற. அது பாடி எனர்ஜி, ஸ்கின் டு ஸ்கின், பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ இது ஆரா சம்பந்தப்பட்டது. இப்போ நம்ம வீடோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர், அதாவது ஏர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் எனர்ஜி ஃப்ளோ, இந்த ரெண்டு விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வீட்டுல எனர்ஜி ஃப்ளோ எப்படி ஜாஸ்தி பண்றோம் அப்படின்னா, டெய்லி நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா. லேடிஸ் டெய்லி விளக்கேற்றுவோம், சாமி கும்பிடுவோம். இது மூலியமா தான் நமக்கு எனர்ஜி நம்ம வீட்டுல இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்ம வீட்டுல பாசிட்டிவிட்டி, அதாவது இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏர் ஃப்ளோ, அதாவது ஃபர்ஸ்ட் ஏர் ஃப்ளோ, அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற காத்து சுவாசிக்கும் போது அதுல இருந்து ஒரு பாசிட்டிவிட்டி வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பூஜா ஸ்டோர்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா காப்பர்ல உங்களுக்கு இது கிடைக்கும், ஹவன் பண்ற ஒரு பாத்திரம். ஸோ ஆன்லைன்ல செக் பண்ணாலும் கிடைக்கும் உங்களுக்கு. பிரைஸ் கம்பேரிட்டிவ்லி ஆன்லைனா இல்ல ஸ்டோர்ல எப்படி இருக்கு, அவைலபிலிட்டி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் சின்ன சைஸ் போதும். அங்கேயே நீங்க ஹவனுக்கான பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. என்னன்னா அந்த ஆலங்குச்சி, அதுக்கப்புறம் அரச மரத்தோட குச்சி, இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுல ஒரு 5 கட்டு மேக்சிமம், அதாவது வீக்லி ஒன்ஸ் இது பண்ணா போதும். ஒரு நாளைக்கு ஒரு கட்டு தான் யூஸ் ஆகும் மேக்சிமம். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் ஹவனுக்கு போடுறதுக்கான பொருள் விற்பாங்க. 108, 27, 51 அப்படின்னு, அதாவது வேரியேஷன் இது பண்ணி மூலிகைகள், அதாவது 27ல ஒரு விதமான மூலிகைகள் இருக்கும், 51ல வேற மூலிகை இருக்கும், 108ல எல்லாமே இருக்கும். நீங்க வீட்டுல நம்ம அந்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம யோசிப்போம், அட இது கடுகு, மாதுளம்பழ தோல், ஆரஞ்சு தோல், இது அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மூலிகை எல்லாம் தான் அந்த 108 ஹவன் இதுல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கி ஒரு நார்மல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த வீக்லி ஒன்ஸ் அந்த ஒரு கட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கட்டு, அந்த ஹவன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கொயரா இருக்கும். அந்த இதுல சென்டர்ல கொஞ்சம் கேப் விட்டுட்டு 2 சைடு கட்டை வச்சு, மேல 2 கட்டை வச்சு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கற்பூரம் வச்சு பத்த வச்சா எரியற மாதிரி கேப் விட்டு வைங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டை எரிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு கப்ல நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ, நல்ல சுத்தமான நல்லெண்ணெயோ கையில வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஊத்தும் போது அதுல இருந்து வர அந்த புகை ரொம்ப நல்லது, அதாவது நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ நீங்க நிறைய பேர் பயப்படலாம், நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், வீட்டுல இருக்கோம், வீடு கரையா, அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ஹவன் இவ்வளவுதான் இருக்கும், புகை இவ்வளவு தூரம் தான் வரும், உங்களுக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் போகவே போகாது. சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அந்த 108 பொருள் நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை கையில எடுத்துட்டு உங்க கையில தொட்டு உங்க கையினால ஹவன்குள்ள போடுங்க. அதாவது இப்போ நிறைய பேரு திரும்ப கேள்வி கேட்கலாம், பெண்கள் ஹவன் பண்ணலாமா, நாங்க பூஜை பண்ணலாமா, அப்படியெல்லாம் பண்ணலாமா? எல்லாரும் எல்லாமே பண்ணலாங்க. நீங்க நம்ம மனசு நல்லா இருந்தா போதும், நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணாலும் அது நல்லபடியா தான் இருக்கும். சோ அந்த பொருள் ஒண்ணு நீங்க மந்திரம் சொல்லணும், உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சா மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் தெரியலையா, என் வீடு நல்லா இருக்கணும், என் வீடு பாசிட்டிவா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிற எனர்ஜி எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு நீங்க போடுங்க, அதுவே போதுமானது. சோ அது கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். ஒரு பவுல்ல கொஞ்சமா எடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு கணக்குக்கு போடுங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா, அதாவது ஃபைனலா அந்த கட்டையெல்லாம் எரிஞ்சு, இந்த ஹவன்குள்ள போட்ட நம்ம போட்ட அந்த மூலிகை எல்லாம் எரிஞ்சு தணல் இருக்கும். அந்த தணல்ல ஃபர்ஸ்ட் சாம்பிராணி போடுங்க. கொஞ்சமா, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமா சாம்பிராணி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பச்சை கற்பூரம் போடுங்க, கொஞ்சோண்டு சந்தனம் போடுங்க, அதாவது சந்தன பவுடர் போடுங்க. பாசிபிள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வெண்கடுகு போடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா கிளென்சிங், அதாவது வீட்டுல இருக்கிற நெகட்டிவிட்டி மாறி பாசிட்டிவிட்டியா கொண்டு வரதுக்கான ப்ராசஸ்.
நமக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது நமக்கு அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் அப்படியே கிளீன் ஆயிடும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மாற்றங்கள் நமக்கே தெரியும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அந்த வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நல்லா இருக்கேன், நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அப்பா நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். நீங்க எங்க எவ்வளவு தூரம் நீங்க போயிட்டு வந்தாலும் சரி, அப்ராடே போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம அந்த பூஜை பண்ணி இந்த கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அந்த திருப்தி இருக்கு பாத்தீங்களா, அது சொன்னா அதெல்லாம் மிகையாகாது. சோ அந்த அளவுக்கு கிளென்சிங் கிடைக்கும். இப்ப அந்த பச்சைக்கல் போறோம், சந்தன பவுடரு, வெண்கடுகு, சாம்பிராணி எல்லாம் போடுறீங்க இல்லையா, இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அரகஜா இருக்கு இல்லையா, அரகஜால அந்த ஒரு ஹவனுக்கு வாங்குறீங்கல்ல அந்த குச்சியிலேயே கொஞ்சமா எடுத்து அந்த அரகஜாவை அந்த ஹவன்ல போடுங்க, அந்த தணல்ல போடுங்க. அப்ப அதுல இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மனம் வரும். அது வந்து அது இன்னும் கிளென்ஸ் பண்ணும். உங்களுக்கு அரகஜா போட்டீங்கன்னா இன்னும் கிளென்ஸ் பண்ணும். நான்லாம் அரகஜா போடுவேன், புனுகு போடுவேன், ஜவ்வாது போடுவேன். அதாவது என்னென்ன நான் கடவுளுக்கு கொடுக்கணும்னு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேனோ அத்தனையுமே நான் ஹவன்ல போடுவேன். அதனால நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க, மஞ்சள் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதனால அந்த அரகஜா, அதாவது அரகஜா போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா அந்த முன்னாடி இருக்கிறவங்க கடவுளுக்கும் அந்த உங்க வீட்டுல எல்லாம் போட்டோ இருக்கு இல்ல உங்ககிட்ட அந்த கடவுளோட ஸ்டாச்சு இருக்கு, சாமியோட சிலை இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இந்த கிளென்சிங் எல்லாம் பண்ணி இந்த பூஜை எல்லாம் பண்ணி பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த சிலை நம்மளை பார்த்து அந்த கடவுள் உள்ள என்ன சொல்றது உயிரோட்டமா இருந்து நம்ம முன்னாடி அப்படியே சிரிக்கும். அந்த சிரிப்பெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம வீட்டுல மேஜிக் மாதிரி இருக்கும். இது நான் என் வீட்டுல, அதாவது கோவில்ல நடக்கிற அதிசயம் எல்லாம் என் வீட்டுல நடக்குதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும். சோ இந்த கிளென்சிங்கிறது இதுதான். சோ இப்போ நீங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹவன் இருக்கு இல்லையா, ஹவனுக்கு கீழே ஏதாவது ஒரு மண் சட்டி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு, நார்மலா தூக்க முடியாது, துணியெல்லாம் வச்சா தூக்க முடியாது, ஹீட் ஜாஸ்தி இருக்கும். சோ ஒரு மண் சட்டி வச்சுட்டு அந்த மண் சட்டிக்கு மேல இந்த ஹவன் வச்சுட்டு வீட்டுல இருக்கிற எல்லா கார்னரும் கொண்டு போங்க. அந்த ஹவன் அப்படியே கொண்டு போங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிராணி போட்டு எல்லா வீட்டுல இருக்கிற எல்லா கார்னருக்கும், கூடவே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில பெல் கொடுத்து பெல் அடிக்க சொல்லுங்க. அது வந்து எனர்ஜியை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற எனர்ஜி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த பெல் சத்தம், அந்த பெல் அடிக்கும் போது அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். அதே மாதிரி இந்த சாம்பிராணி போடும்போது எல்லா கார்னர்லயும் காட்டும் போது என்ன ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் உங்களுக்கு அது அப்படியே போயிடும். பாசிட்டிவிட்டி, நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த ஹவன் பண்ணும்போது டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வைங்க. விண்டோஸ், டோர், அதாவது இப்போ மூணு பெட்ரூம் இருக்கு, 2 ஸ்டோர் ரூம் இருக்கு, எல்லாமே எல்லா டோர்ஸும் ஓபன் பண்ணி வச்சு எல்லா ரூம்ல இருக்கிற விண்டோஸும் ஓபன் பண்ணி வச்சு ஹவன் பண்ணுங்க. ஃப்ரண்ட் டோர் வந்து ஓபன் பண்ணி வைக்காதீங்க. கடைசியில நீங்க சொன்னீங்க நான் ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்ணி வச்சேன் யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிடாதீங்க. சோ இப்படிதான் நம்ம கிளென்ஸ் பண்ணுங்க. அதாவது பெல் அடிச்சு சாம்பிராணி போட்டு எல்லா 4 கார்னர்ஸ்லயும் காமிச்சிட்டு நீங்க இதை கண்டினியூஸா, அதாவது மந்த்லி 4 டைம்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றது ரெடியூஸ் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்க. சோ உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டி சூப்பரா இருக்கும், அந்த எனர்ஜி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். இது அதாவது அரகஜால நமக்கான பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கான பெனிஃபிட்ஸ்ல இது ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. இது அதாவது இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வீடை எப்படி பாசிட்டிவிட்டியா மாத்துறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டை பாசிட்டிவா மாத்துங்க. நமஸ்காரம்.